பிரபஞ்சமே மூச்சை வச்சுதான் கட்டுப்படுத்து. ரொம்ப ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க மூச்சை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப உங்களுக்கு வந்து என் மேல வெறுப்பு வருது, என் மேல வெறுப்பு வந்து அடுத்த செகண்ட் நீங்க பாருங்க உங்க மூச்சு மாறிடும், கொஞ்சம் படபடப்பா இருக்கும், படபடப்பு வந்துடும். என் மேல உங்களுக்கு கோவம் வருது, கோவம் வந்த உடனே உங்க மூச்சு மாறிடும். இதுதான் இயற்கை சட்டங்க. ஒரே செகண்ட்ல உங்களை அடிக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா உங்க உயிர் நீங்க உயிர் போனாதான் உங்க பாதிப்புன்னு நினைக்கிறீங்க. உயிர் போகல, இப்பவே பாதிப்பு வந்துருச்சு. என் மேல உங்களுக்கு வெறுப்பு, நீங்க அதே இது என் மேல நீங்க சந்தோஷமா நீங்க அன்பா இருந்து பாருங்க, உங்க மூச்சு அப்படியே ஆனந்தமா போகும். இப்பவே இயற்கை வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பிராணசக்தியை கொடுத்துருச்சு. பிராணசக்தியை கொடுத்து உங்களை காப்பாத்திட்டு வருது. அப்ப என்கிட்ட நீங்க அன்பாக இப்ப ஒரு மரத்தை பாக்குறீங்க, இந்த மரத்தை உதாசீனப்படுத்துறீங்க, மூச்சு மாறிடும். ஒரு தண்ணியை மாசுபடுத்துறீங்க, மூச்சு மாறிடும். ஏன்னா ஒரு கில்ட் உள்ள உங்களை அறியாமலே நடக்கும். இன்ஸ்டன்ட். இதுக்கு கோர்ட்டு கேஸ் வக்கீல் இதெல்லாம் கிடையாது, ஆன் த ஸ்பாட். இப்ப இது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே போனதுனால, இந்த மூச்சு மாறி 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 போனதுனால உடம்புக்கு சக்தியை பூரா இயற்கை வந்து எடுத்துட்டே வந்துருச்சு. அப்ப ஒரு தரப்பு மக்களுக்கு இப்ப இந்த இடத்துல வைரஸ் இங்க இருந்துகிட்டே இருக்கு. இது 1000 வருஷமா இங்கதான் உட்கார்ந்துருக்கான். இப்ப இவன் சக்தி லெவல் இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வெறுப்பு இருந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிச்சு, சக்தி குறைஞ்சது. இந்த சாபிஸ்டிகேஷன் பேர்ல பொல்யூஷன் பண்ணீங்க, சக்தியை மூச்சை மாத்திட்டான். இப்படி மாத்தி 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 குறைஞ்சு இந்த லெவல டச் பண்ணி இப்படி கீழே போனோம்னா இவன் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீங்க படிப்படியாக ஒரு தனி மனிதனாக உங்க உடம்புக்கு என்னெல்லாம் ஒத்திசைவா இருக்கக்கூடிய செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த மனதை எப்படி நான் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு இயற்கையோட ஒத்திசைவாக. இப்ப அன்பு, அதனாலதான் சொன்னா அன்பா இருந்தா, யாரையும் வெறுக்காதேன்னு சொன்னா, அவ்வளவு திருமறைகள். இதெல்லாம் சும்மா பொய்ன்னு நினைச்சீங்க, சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது. நம்மளுடைய இது பாரம்பரியத்துல அத்தனையும் இருக்குது. இன்னைக்கு கையை கழுவுங்கிறான். அன்னைக்கு யாரும் கிராமத்துல வெளியில போயிட்டு உள்ள வந்தாங்கன்னா கை கால் கழுகாம வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா வந்து ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. வாரம் வாரம் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, வாரம் வாரம் ஒரு இஞ்சி தண்ணி ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேதி போறதுக்கு, அதாவது வயிற்றை சுத்தம் செய்வதற்கு ஒண்ணு போட்டு, இந்த வேப்பையில கொழுந்த டெய்லி காலையில ஒரு இது போட்டு உருட்டி அரைச்சு டெய்லி ஒண்ணு சாப்பிட சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாமே செய்துட்டு வந்திருக்கும். ஒரு பிராமணர் வீட்டுல கோவில்ல எங்க போனாலும் ஒரு செடி இருக்கும், துளசி செடி இருக்கும். அரச மரம் இருந்துச்சுன்னா அந்த அரச மரத்தை நீ வந்து அந்த அரச மரத்துல இருந்து வரக்கூடிய மூச்சு காற்று வந்து உங்களுடைய கர்ப்பப்பைக்கு வந்து அவ்வளவு நல்லது. அதுக்காக தான் இந்த கர்ப்பிணி பெண்கள் அரச மரத்தை சுத்துற. அந்த இடத்த சும்மா சுத்த மாட்டீங்கன்னு ஒரு விநாயகரை கொண்டு வச்சா நீங்க சுத்துறீங்க. இது எல்லாமே விஞ்ஞான பூர்வமா உருவாக்கப்பட்டதுங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாரம்பரியத்தில் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு ஒத்திசைவாகத்தான் இருக்கும். இத வந்து மக்களுக்கு எப்படா புரிய வைக்கிறது, நம்ம ஆயுசுக்குள்ள இதை புரிய வைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இப்ப ஒரே அடியில உலகத்துக்கே இன்னைக்கு புரிய வச்சுட்டான். இன்னைக்கு எல்லாம் விழிப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு அடியில. எனக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் ஸ்கேல வச்சு அடிச்சுதான் உன்னைய திருத்தணும்னா நம்மள மாதிரி முட்டாள் எவனும் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை வந்து நெருப்ப போய் தொட்டா டே செத்து போயிருவடா அப்படின்னு உங்க அம்மா அடிப்பாங்க. அது சின்ன பிள்ளை தெரியல. நீ படிக்கும் போது ஸ்கூல்ல ஒரு சட்டம் இருக்கு, அந்த ஸ்கூல் சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணலைன்னா அங்க ஒரு பனிஷ்மெண்ட். சமுதாயத்துக்கு ஒரு சட்டம். அதே போல இயற்கை சட்டத்தை முட்டாளாக இருந்து நான் மீறப்பட்டேன்.